இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரிப்டோ கரன்சினா என்ன, கரன்சி பட் கரெக்டாக இன்வெஸ்டிங்னா என்ன, அது நம்மளால எப்படி வந்து நம்மளால கரெக்டாக இன்வெஸ்டிங் பண்ண முடியும், அதுக்கு உண்டான எனக்கு என்ன தெரியுமோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். முதல்ல கிரிப்டோ கரன்சினா பட் என்னன்னா, அது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்னு சொல்லலாம். இப்போ மற்ற நாட்டிலலாம் அதை வந்து ஒரு கரெக்டா மணின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டில் வந்து கிரிப்டோ கரன்சியை தனியா அதை வந்து பட் அக்செப்ட் வந்து இன்னும் பண்ணல, அது வந்து பண்ணவும் மாட்டாங்க தான் நான் வந்து. ஆனா நம்ம நாட்டுல வந்து அதை வந்து ஒரு கிரிப்டோ அசெட்டாக பட் அதை வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண இப்போ வந்து அனுமதி தந்திருக்கிறாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சினா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாகவே இருக்கும். பட் அதை நம்மளால வந்து பார்க்க முடியாது, அதை வந்து நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலாகவே இருக்கும். பட் அது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியால பட் அதை வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டெக்னாலஜியோட தான் இருக்கு. இப்போ கிரிப்டோ கரன்சினா இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கிறது வந்து பிட்காயின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பேப்பர் அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி தான் வேர்ல்டு ஃபேமஸ், பிட்காயின் தான் வேர்ல்டு ஃபேமஸ் கிரிப்டோ கரன்சி. அண்டு முதல்ல வந்த கரன்சி கிரிப்டோ அசெட், டிஜிட்டல் அசெட் எல்லாமே அதுதான். அதுக்கப்புறம் வந்து எத்திரியம் இருக்கு, சொலானா இருக்கு, அதுமாரி ஆல்ட் காயின் சொல்லுவாங்க. இப்போ பிட்காயின் எத்திரியம் அதுதான் மெயின் காயின். அது கீழே வரது எல்லாமே ஆல்ட் காயின் சொல்லுவாங்க. நீங்க இந்த பிட்காயினையும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்திரியம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ட் காயினும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு காயினுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ பிட்காயின்னா என்னன்னா, அதுக்கன்ட்டு சில ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கன்ட்டு சில பர்பஸ் எல்லாம் இருக்கு. நான் என்னன்னா, அந்த காயினுக்கு சில பர்பஸ் எல்லாம் இருக்கு, அந்த காயினுக்கு சில ரோட் மேப் கோல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம பிட்காயின்னா என்ன அதை ஃபுல்லா பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்லா லென்த் ஃபுல்லா போயிடும். அதே மாதிரி எத்திரியம் என்னன்ட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா விளக்க சொன்னா வீடியோவே ஃபுல்லா போயிடும். பட் அதனால நான் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. பிட்காயின்னா ஃபுல்லா கரெக்டாக டிஜிட்டல் கரன்சி பற்றி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி அசெட்னா என்னட்டு நம்ம பேசிக்கா பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பட் அதுல வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளால கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கடுத்து சில ஆப் எல்லாம் இருக்கு. இந்த மாரி காயின் ஸ்விட்ச், காயின் டிசிஎக்ஸ், ஜியோடெக்ஸ், அந்த மாதிரி நிறைய பிட்காயின் அல்லனா கிரிப்டோ கரன்சி ஆப் எல்லாம் இருக்கு. நீங்க அது மூலியமா கூட நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோ வேலெட்னு ஒரு வேலெட் இருக்கு. அந்த வேலெட்டை வாங்கி நீங்களே ஓனாவே பிட்காயினோ இல்லைன்னா அதர் ஆல்ட் காயினோ நீங்க வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கலாம். இதுதான். பட் நீங்க இது மூலியமாலாம் நீங்க வந்து கிரிப்டோ கரன்சில நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து கிரிப்டோ கரன்சில வந்து நீங்க பட் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்கன்னா கரெக்டா இந்திய டேட்டுக்கு, அதனால நான் இந்த வீடியோ பண்ற டேட்ல வந்து நீங்க வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சி அசெட்ல வர லாபத்துல 30% நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணியே ஆகணும். அது இல்லாம நீங்க வந்து உங்களோட மணியை வந்து அந்த கரெக்டாக கிரிப்டோ ஆப்புக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால பிட்காயினோ இல்லைன்னா அதர் காயினோ வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10% 20% வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசிஎஸும் பிடிப்பான், டிடிஎஸும் கரெக்டாக பிடிப்பாங்க. இதுதான் நீங்க கிரிப்டோ கரன்சில பட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பட் நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல நீங்க பட் நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணா கூட அந்த ஆப்பை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது வர்த்தா அப்படி பார்த்து நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி ஆப் எல்லாம் கவர்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணி தான் அவங்க இந்த ஆப்பை கொண்டு வராங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஆப் வந்து கவர்மெண்ட்ல வந்து கரெக்டா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, அதாவது FIUல வந்து கரெக்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு நீங்க பார்த்துட்டு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். வந்து நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்னா, இது வந்து சேஃபான்ட்டு நான் சொல்றேன். இதுல சேஃப்னு நம்ம சொல்றதை விட இது வந்து ஹைலி ரிஸ்க். நீங்க ஷேர் மார்க்கெட்ல பாக்குறதை விட நீங்க வந்து கரெக்டா ஷேர் மார்க்கெட்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே ஆல்ரெடி ரிஸ்க் தான், கரெக்டா வேலிடிட்டி இருக்கும். ஆனா நீங்க பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறது 10 மடங்கு ஹைலி ரிஸ்க், அதுக்கப்புறம் ஹைலி ரிட்டர்ன். அதனால நீங்க கிரிப்டோ கரன்சில கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் எடுத்துட்டு போய் அதுல போடாம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னா மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 500 ரூபாவோ இல்லைன்னா 1000 ரூபாவோ, இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு ஃபுல்லா போனா கூட எனக்கு வந்து பட் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் நான் மாசம் பேக்கெட் மணி மாரி நான் வந்து செலவு பண்ற அமௌண்ட் தான். அந்த மாதிரியான உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் நீங்க கிரிப்டோ கரன்சில வந்து நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது வந்து இப்போதைக்கு, ஏன்னா
கிரிப்டோ கரன்சி பட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து பட் அதுக்குண்டான சட்டங்கள் இன்னும் வரல, அதுக்குண்டான ரெகுலேஷன் எல்லாம் இன்னும் வரல. ஏன்னா பிட்காயின் வந்து இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் பேபி ஸ்டேஜ். பட் அதனால கரெக்டா இனி வரும் காலங்கள்ல பட் அதுக்கு உண்டான சட்டம், அதுக்கு உண்டான ரெகுலேஷன் இதெல்லாம் வரும்போது நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்டைல வந்து மாத்திக்கலாம். ஆனா இப்போதைக்கு உங்களால எவ்வளவு ஒரு சின்ன அமௌண்ட் இதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மணியை மட்டுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டா பர்சனலாவே என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு 2% தான் பிட்காயின்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எவ்வளவு கம்மியா இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த பணம் உங்களுக்கு ஃபுல்லாவே லாஸ் ஆனா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரியான மணியை மட்டும் நீங்க கரெக்டா கிரிப்டோ கரன்சில நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா சில கண்ட்ரிகளெல்லாம் பிட்காயின் வந்து கரெக்டா பேனாவே பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சீனால வந்து கிரிப்டோ கரன்சி நான் இந்த வீடியோ பண்ற இங்கே வரைக்கும் அங்க வந்து பேன் தான். அதே மாதிரி சில நாடுகள் இருக்கு, அந்த நாடு பேரெல்லாம் எனக்கு சரியா தெரியல. நம்ம நாட்டிலேயே கரெக்டா இந்தியாவிலேயே 2018 வந்து பிட்காயின் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆர்பிஐல. நான் பிட்காயின் சொல்றது வந்து டோட்டல் கிரிப்டோ கரன்சியா தான் நான் பிட்காயின் அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சி தெரியும். 2018 நம்ம நாட்டில் வந்து கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்ல போய் அந்த பேனை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு பட் அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க. இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து கிரிப்டோ கரன்சி பேனும் இல்லை, இன்னும் அதுக்குண்டான ரெகுலேட்டும் இன்னும் பண்ணல. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து கிரிப்டோ கரன்சில கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுது உங்களோட ஓன் ரிஸ்க், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால பிட்காயின்ல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிட்காயின் கிரிப்டோ கரன்சில இந்த மாதிரி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்றீங்க, பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.